ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது என்எம்எஸ் பகுதியில் வரக்கூடிய மேத்ஸ் பகுதியில் கேட்கக்கூடிய புதிர் கணக்குகள். இதுல எப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பா இருக்கும். கொஞ்சம் நம்ம யோசிச்சு எழுதுற மாதிரிதான் இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ஒரு ஆடு மேய்ப்பவரிடம் 20 ஆடுகள் உள்ளன. அவர் ஆல் பட் 7 டைடு என கூறினால் மீதமுள்ள ஆடுகளின் எண்ணிக்கை என்ன? இதுல இந்த ஆல் பட்டுங்கிறது ஒரு பசில் வேர்டு. அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா 7 ஆடுகளை தவிர அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆல் பட்னா அதுகளை தவிர, ஆல் பட் 7 டைடு அப்படின்னா 7 ஆடுகளை தவிர மத்த எல்லாமே இறந்து போச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப கேள்வி என்ன? மீதமுள்ள ஆடுகளின் எண்ணிக்கை என்ன? 7 தவிர மத்த எல்லாமே இறந்து போச்சு அப்படின்னா மீதமுள்ள ஆடுகள் எத்தனை இருக்கும்? நம்மள்கிட்ட 7. அவ்வளவுதான். இதோட சிம்பிள் லாஜிக் தான். அடுத்தது பாருங்களேன். ஒருவன் முதல் நாளில் 3 ரூபாய் வருமானம் ஈட்டுகிறான். ஒவ்வொரு நாளும் மறுநாளும் அவனது வருமானமானது 2 மடங்காகிறது எனில் அவன் 6வது நாளில் எவ்வளவு வருமானம் ஈட்டுவான் அப்படின்னு கேக்குறாங்க. இது கொஞ்சம் ஃபார்முலா இருக்கு. அவ்வளவு சிரமம்லாம் வேணாம். ஏன்னா மொத்தம் 6 நாள் தான் இருக்குது. 6 நாளுங்கிறப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் 2 மடங்காக்கியே கூட எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளவு சம்பளம் வாங்குறான் அப்படின்னா 3 ரூபாய். 2ஆம் நாள் அதோட 2 மடங்கு அப்படின்னா 6. 3ஆம் நாள் அதோட 2 மடங்கு அப்படின்னா 12. 4ஆம் நாள் அதோட 2 மடங்கு அப்படின்னா 24. 5ஆம் நாள் அதோட 2 மடங்கு அப்படின்னா 48. 6ஆம் நாள் அதோட 2 மடங்கு அப்படின்னா இதோட 2 மடங்கு 96. அவ்வளவுதான். அப்பனா 6வது நாளில் அவள் எவ்வளவு வருமானம் ஈட்டுவான் என்றால் 96 ரூபாய். இதான் இதோட எளிமையான